ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். மகோன்னதமான ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். அலகநந்தா பாகீரதி நதி மாதாவிற்கு வந்தனங்கள். அழகான தேவப்பிரயாகை வைபவம் ஸ்கந்த புராணத்தில் ரொம்ப அழகாக விஸ்தாரமாக சொல்கிறார். ஸ்கந்தனுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, நாரதருக்கும் அவ்வளோ டைம் இருக்குது. நிதானமாக நான் அசந்து போகிறேன். அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் ஸ்கந்தன் ஜம்முன்னு உக்காந்துண்டு விஸ்தாரமாக நாரதருக்கு சொல்கிறது. ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுண்டு அழகு. அதுலேயும் நேற்று நாம் ராமனுடைய அனுகிரகம், அந்த புஷ்பமாலா அவளுடைய பாக்கியம், இதெல்லாம் அனுபவித்தோம். சரியாக சொன்னால் நேற்று சாயங்காலத்திலேருந்து இந்த கர்க்கடக மாதம் ஆரம்பித்தாச்சு. தட்சிணாயன புண்ணிய காலம். அழகாக தட்சிணாயன புண்ணிய காலம் அவ்வளோ விசேஷம். சாதுர்மாசிய விரத சங்கல்பம். இப்போ வரக்கூடிய குரு பூர்ணிமா வரும் இல்லையா? இப்போ தான் அமாவாசை இருக்குது. வர பௌர்ணமி வியாச பூர்ணிமா. அன்னிலேருந்து தான் நிறைய ஆச்சாரிய புருஷாலாம் சாதுர்மாசிய விரத சங்கல்பம் பண்ணிப்பார்கள். அதோ ஆஷாட சுக்ல ஏகாதசி வரப்போகிறது. ஜெகநாதன் நேத்தி ரத யாத்திரை சுபத்ராவும் பலராமன் மட்டும் கிளம்பினா இது போய் அங்கேயே இருந்தது. இன்றைக்கி தான் கதை கிளம்பி போயின்னு இருக்கு குண்டீச்சா பவனத்திற்கு. அவ்வளோ அழகான தட்சிணாயன புண்ணிய காலம். முக்கியமாக ராமாயண மாதம் அப்படின்னு கேரளாவில் கொண்டாடுவார்கள். ஏன்னா நல்ல மழை மாதம். எப்படி வார்க்கரி ஜனங்கள் மழைக்காலத்தில் யாத்திரை போவார்களோ அந்த மாதிரி கேரளாவில் இந்த ஆடி மாதம் கர்க்கடக மாதத்தில் நல்ல மழை மாதத்தில் நல்ல ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்கள். ஒழிச்சல் பிழிச்சல். அப்புறம் ஸ்பெஷலாக இப்போ தான் அந்த கர்க்கடக கஞ்சி ஒன்று கிடைக்கும், அந்த பொடி, அதை வச்சு குடிப்பா. முக்கியமாக என்னடான்னா எங்கேயும் அலைய முடியாது, அதனால் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுப்பா. அதே சந்தர்ப்பத்தில் நல்ல ஆரோக்கியமாக ஆகாரம் சாப்பிடுவா. அதுக்கப்புறமா நல்லா உடம்ப ரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒழிச்சல் பிழிச்சல் நல்லா எண்ணெயை விட்டு மசாஜ் பண்ணிப்பா. அதுக்கப்புறமா மத்தியானம்லாம் தூங்காமல் இருக்கணுன்றதுக்காக ஜம்முன்னு ராமாயணம் கிளிப்பாட்டெல்லாம் வாசிப்பார். முக்கியமாக ராமனை ஸ்மரிக்கும் மாதம் இந்த கர்க்கடக மாதம். பர்டிகுலராக கேரளாவில் தான் இது ராமாயண மாதம் அப்படின்னு கொண்டாடுறது வழக்கம். நமக்கு அழகாக அந்த ராமாயண மாதம் நேத்தி புஷ்பமாலா ராம வைபவத்திலேயே ஆரம்பிச்செடுத்து. அடுத்த விஷயம்தான் இந்திரத்யும்ன ராஜாவினுடைய விஷயத்தை ஸ்கந்தன் சொல்கிறார். பக்தானாம் பக்தராஜோசி ஸ்ரீ விஷ்ணோஹோ பரமாத்மனா அப்படின்னு சொல்லிட்டு, புரா கிருதயுகே ராஜா பபூவ நிருபவந்திதः இந்திரத்யும்ன ஹிதிக்யாதக உத்கலே முனிசத்தம. உத்கல ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இந்திரத்யும்னன் இருந்தான். இன்றைக்கும் இந்திரத்யும்ன சரோவரம்ன்றது புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் இருக்குது. ஜேதாவை சர்வசத்ரூணாம் சக்ரதுல்ய பராக்கிரமः சமுத்திர இவ காம்பீரியே காந்தியா காம இவாபரக. எல்லா சத்ருக்களையும் ஜெயிச்சுட்டு சமுத்திரம் போல காம்பீரியத்தோட, காமதேவன் போல அழகான ரூபத்தோட உத்கல ராஜ்யம் ஒடிசா நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருந்தான். காலக்கிரமேண போ விப்ர பிரஷ்டராஜ்யோ பபூவஹ ராஜ்யே பிரஷ்டே ததோ ராஜா ஜகாம விஜனேவனே. ஒரு காலகட்டத்தில் அவனுடைய ராஜ்யம் எல்லாம் பறிப்பை எடுத்து ராஜ்யத்தை விட்டு அவனை வெளில துரத்திட்டான். ராஜ்யத்துலேருந்து ஜாதி பிரஷ்டம்னா ஜாதியிலேருந்து தள்ளி வைக்கிறது, அப்புறமா குல பிரஷ்டம் அப்படின்னா குலத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறது, ராஜ்ய பிரஷ்டம்னா ராஜ்யத்துலேருந்து தள்ளி வைக்கிறது. தள்ளி வச்சுட்டான்னு இல்லையா, அதான் ராஜ்ய பிரஷ்டம் ஆகிட்டான். சரி, அப்படியே போகிறான். கால் போன போக்கில் அவன் பாட்டுக்கு போய்ங்க. ஏன்னா மனசு ஃபுல்லாக வெறுத்து போச்சு.
எல்லாம் இழந்தோடனே ஒரு வெறுமை வரும் இல்லையா, அந்த வெறுமையில் கால் போன போக்கில் போகிறான். அப்போ போகும்பொழுது ஒரு நல்ல வனத்தை பார்க்குறான். அந்த வனத்தில் ஜனங்களே கிடையாது. ஷாலை தாலை ரசாலைச்ச தமாலைர்ஹி பகுலைஸ்ததா நிம்பைஹி கதம்பைஹி ஆக்ஷோட்டைஹி கதலைஹி பிப்பலைர்வட்டைஹி ஆம்ராதகைஹி யுதம் பீமம் பீம நிஹ்நாத சப்திதம். நல்ல சால மரங்கள், தாள மரங்கள், தாள விருட்சம்னு சொல்லுவோம் தெரியுமா, தாள மரங்கள். சால மரம் வேற, தாள மரம் வேற. தாளவனம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிருஷ்ணனுடைய இதில். தாளவனம் சொல்லுவோம் இல்லையா, தேனுகாசுரவதம் தாளவனம். சால மரங்கள், ராமன் 7 மரங்களில் அம்பு விட்டானா சால மரம்னு சொல்லுவோம். அப்புறமா தமால மரம், உங்களுக்கே தெரியும் தமாலம் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிருஷ்ணனை சொல்லும் பொழுது தமால மரம் போல இருக்கான்னு சொல்லுவார். அப்புறமா பகுலைஸ்ததா பகுல மரம், அது மாதிரி நம்ம மகிழம்பு மரம் எல்லாம் உண்டு. அப்புறமா நிம்ப மரம், நிம்பு எலுமிச்சம்பழம்லாம் சொல்லல, நிம்ப அதுதான். கதம்ப விருட்சம், நல்லா ஆரஞ்சு கலரில் பால் மாதிரி இருக்கும், அது அழகாக. அப்புறமா அக்ஷோட்டைஹி, அக்ஷோட அப்படின்றது வந்து அக்ரூட் மரம். அப்புறமா கதலை, கதலை அப்படின்னா கதலி, கதலி வனம் அப்படின்னா வாழைப்பழம் அது. பிப்பல மரம், பிப்பல மரம் அப்படின்னா பிப்பல் ட்ரீ, முக்கியமாக அரச மரத்தை சொல்கிறது, அஸ்வத்த விருட்சத்தை. வட்டை அப்படின்னா வட்ட விருட்சம். இந்த மாதிரி நிறைய மரங்கள். அப்புறம் ஆம்ராதகைஹி, நல்ல மாங்காய் மரம். இதெல்லாம் இருக்கும்படியான ஒரு பெரிய வனத்துக்குள்ளே போயிட்டான். ஆளே கிடையாது அந்த சமயத்தில். ஏதாதிருஷம் வனம் திருஷ்டுவா திருஷ்டவான் சர உத்தமம். அங்கே ரொம்ப ஆச்சரியமான ஒரு குளத்தை பார்க்கலாம். ஹம்ச காரண்ட வாக்கீர்ணம் சக்கரவாகோபசோபித்தம். அம்சபக்ஷி, சக்கரவாக பக்ஷிகள் இதெல்லாம் அங்கே சுத்தின்னு இருக்கு. இந்தீவரைர் உத்பலைச்ச சோபிதம் முனிவந்திதஹ ததோ ஜகாம நிருபதீர் ஆசிரமே முனிசேவித்தே. அங்கே பார்த்தா நல்ல ஒரு குளம், அது பக்கத்தில் நிறைய முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிருக்கா. கஸ்யாயாம் ஆசிரமோ ரம்ய இதிவை பிருஷ்டவான் முனிம் கச்சித் நிருபதிஷார்தூலம் பிரத்யுவாச்ச மகிபதி. இது யாருடைய ஆசிரம் அப்படின்லாம் அந்த இந்திரத்யும்ன ராஜா அங்கே இருந்த முனிவரை பார்த்து கேட்டான். அப்போ அங்கேருந்து ரிஷிகள் சொன்னார்கள், भो भो पुरुष शार्दूल वर्तते मुनिनायक वैजपायने इति ख्यातो नाम्ना ब्राह्मण सत्तमः तस्यायम् आश्रमो रम्यो मुनिभिः परिसेवितः. வைஜபாயன அப்படின்னு ஒரு ரிஷி, எப்படி வைசம்பாயன சொல்ற வைஜபாயனன்னு ஒரு ரிஷி இருக்கார். அவருடைய ஆசிரமம் தான் நிறைய ரிஷிகள்லாம் இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்கந்த உவாச்ச இதி ஸ்ருத்வா வச்சஸ்தஸ்ய முனேர் அதுல தேஜசஹ தர்ஷனாய ஜகாமாஷு இந்திரத்யும்னோ மஹீபதிஹி தத்ர கத்வா முனிஸ்ரேஷ்ட யத்ர வைஜபாயனஹ திருஷ்டவான் முனிஷார்தூலம் நமச்சக்ரே மஹீபதிஹி. அப்போ அழகாக இப்போ அவரை பார்க்கணுன்னு ரிஷிகள் அழிச்சுட்டு போகிறான். அந்த முனிவருடைய ஆசிரமம், அவர் உட்காந்துருக்க இடத்துக்கு போகிறான். அவரை நமஸ்காரம் பண்ணுறான். இந்திரத்யும்ன உவாச்ச உத்கலேஷோ முனிஸ்ரேஷ்ட இந்திரத்யும்ன இதி ஸ்ருதः தாசோகம் துவாதிருஷானாம் து விப்ர துவாம் அபிவாதையே. உங்களுடைய தாசானுதாசனான உத்கல ராஜாவான இந்திரத்யும்னன் நமஸ்காரம் பண்ணுறேன், உங்களுடைய சேவகன்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். உடனே வைஜபாயன ரிஷி கேட்குறார். வைஜபாயன உவாச்ச இந்திரத்யும்ன மகாராஜ கிம் காரியம் தே மயா பிரபோ கிமர்த்தம் ஆகதோசி துவம் வனே முனிகணான்வித்தே. முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணக்கூடிய இந்த காட்டுக்கு நீ ஏன் வந்தா, என்ன காரியத்தினால என்ன தேடி நீங்கள் வந்தாய் நீ அப்படின்னு கேட்குறார். கிமர்த்தம் ஆகதோசி துவம் வனே முனிகணான்வித்தே, எங்கே வந்தாய் நீ? இந்திரத்யும்ன உவாச்ச, இந்திரத்யும்னு சொல்கிறான். ராஜ்யாது பிரஷ்டோ மகாபாக மந்திரிபிச்ச துராத்மபிஹி. மோசமான மந்திரிகள்னால ராஜ்யத்தை விட்டு விரட்டப்பட்டுட்டேன்னா
ஆகதோஸ்மி தபக்கர்த்தும் தர்ஷனம் ச பவாதிருஷம். தபஸ் பண்ணுறதுக்காக வந்த உங்கள் தர்ஷனமும் கிடச்சொடுத்து. தத்வதஸ்வ முனிஸ்ரேஷ்ட ஏன இஹம் சியாம் ஹி ராஜ்யபாக் மயா குத்திர தபக்காரியம் சதுர்வர்க பலப்பிரதம் ததஸ்தானம் ப்ரூஹி பகவன்னு தாசோஸ்மி தவ சுவ்ரத. நான் ராஜ்யத்தெல்லாம் இழந்துட்டேன். நான் எங்கே போய் தபஸ் பண்ணால் சதுர்வித புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம். உடனே எல்லா இடத்துலையுமே மோட்சம் தான் லட்சியம்னு சொல்ல. முதல்ல தர்மம், செய்ய வேண்டிய காரியங்கள் அழகாக பண்ணுறது, அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அழகான ஆனந்த அனுபவங்கள், பணம் முதற்கொண்டு அர்த்தம், காமம் கல்யாணம், மனைவி கணவன் குழந்தை வீடு வாசல் ஏசி காரு பங்களா தோட்டம் துறவு, இதெல்லாமே அனுபவிக்கணும்னா சொல்லியிருக்காது. அறம் பொருள் இன்பம் இதெல்லாமே இன்பத்தை சேரு. இதெல்லாம் அனுபவிச்சு கடைசியில் வீடு பேரும் அடையணும். இப்படி தான் எடுத்தோடனே மோட்சத்துக்கு போகணும்னு யாருமே சொல்லலை. நல்லபடியாக அழகாக தர்மப்படி நித்தியம் காத்தால் எழுந்துக்கிறது, நம்ம கடமைகளை பண்ணுறது, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை சேகரிக்கிறது. இப்போ ஒன்றும் வேண்டாம், நந்தகோபர் யசோதை கோபர்கள் கோபிகைகள் அவள்லாம் தயிர் பால் மோர் வெண்ணெய் இதெல்லாம் விற்று சம்பாதிச்சுன்னு தானே இருந்தா. சம்பாதிக்காமல் ஒன்றும் இல்லையே. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா, நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுண்டா, நல்ல வஸ்திரங்கள் உடுத்திண்டா, அவ்வளோ அழகாக ஒரு இடம் ஒத்து வரலாம் இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போய் வாழ்ந்தா, சௌகரியமாக தானே இருந்தா. கிருஷ்ணனையே இருந்தால் கூட அவள் எல்லாத்தையும் விட்டு ஜபிச்சுண்டு இல்லையே. ஜபிச்சுண்டு தயிர் பால் மோர் வெண்ணையும் வித்துண்டு கிருஷ்ணஸ்மரணை பண்ணிண்டு கிருஷ்ணனோட சௌக்கியமாக சாப்பிட்டுண்டு ஆடிண்டும் பாடிண்டும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வாழ்க்கைன்றது ட்ரை கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிங்கோ அப்படின்னு தான் சொல்லு. இப்போ கோப குழந்தைகள் கிருஷ்ணனோட விளையாடுறா, கோபிகைகள் ராதாராணி எல்லாம் விளையாடுறா, அழகாக யமுனையில் குளிக்கிறா, நன்னா தயிர் பால் மோரெல்லாம் கடையிறா, நல்லா தீபாவளி எல்லா ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணுறா, இந்திர பூஜை பண்ணுறா, கோவர்தன பூஜை பண்ணுறா. அவளுக்கு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வர்றது, காட்டுத்தீ வர்றது, கொற்ற மழை வர்றது எல்லாமே நடக்கிறது. இதையும் தாண்டி அவர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். ஸோ இது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயம். அதனால் அவன் கேட்குறான், மயா குத்திர தபக்காரியம் சதுர்வர்க பலப்பிரதம். இந்த 4 விதமான அறம்பொருள் இன்பம் வீடு இது எல்லாம் தரும்படியான இடத்த எனக்கு சொல்லுங்கோ. ததஸ்தானம் ப்ரூஹி பகவன்னு தாசக அஸ்மி தவ சுவ்ரத. அற்புதமான தவம் செய்யக்கூடியவரே, நான் உங்களுடைய வேலைக்காரன், உங்களுடைய சிஷ்யன். எந்த இடத்துல போய் நான் தபஸ் பண்ணால் எனக்கு அறம்பொருள் இன்பம் வீடு 4ம் கிடைக்குமோ அந்த இடத்த சொல்லுங்கோ. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கான். அப்போ வைஜபாயன உவாச்ச கச்சதாதமயா சார்த்தம் தீர்த்தே தேவ பிரயாககே நாராயணம் தயா சிந்தும் பஜஸ்வ பக்தி தத்பரஹ. வா என் கூட தேவ பிரயாக வா போலாம். நாராயணன் தயா சிந்து அண்ணா பஜனை பண்ணி பக்தி பண்ணால் அவனை போல் கிருபை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நீ அங்கே போன்னு சொல்ல, வா நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு அழிச்சுட்டு போகிறான். ஸ்கந்த உவாச்ச இத்யுக்த்வா முனிராஜானௌ யயதுர் தேவதீர்த்தகே உக்தேன விதினா விப்ர க்ஷேத்ரஸ்மின் சக்ரது கிரியாம். அழகாக 2 பேரும் தேவப்பிரயாகைக்கு வந்தால் அந்த விதிப்படி அங்கே 2 பேரும் ஸ்நானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்திரத்யும்னோ மகாராஜக தபச்சக்ரே சுதாருணம் ஜிதேந்திரிய சாந்தமனாக காமக்ரோதாதிவர்ஜித. ரொம்ப அழகாக அந்த இடத்த தபஸ் பண்ண ஆரம்பித்தான். இந்திரியங்களை அடக்கிண்டு சாந்தமான மனசோட காமக்ரோதங்களெல்லாம் விட்டுட்டு ராஜ்யத்தை இழந்திருக்கான், ராஜ்யத்தை விட்டு துரத்திருக்கா. அப்போ அந்த நினைவுகள் தானே வரும். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே மனசில் இருக்குது. இப்போ நமக்கு ஏதான ஒரு கஷ்டம் வந்திருக்கு, ஒரு கவலைக்கான ஒரு முகாந்திரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்போ எதையோ தொலைச்சிட்டோம், இல்லை யாரோ திட்டா, யாரோ அவமானப்படுத்திட்டான், சும்மா அவளை யூ ஆர் அன் இடியட் அப்படின்னு யாராவது சொல்லிட்டான்னா 3 நாள் தூக்கம் வராது நமக்கு. அப்போ இது எல்லாமே மனசு, அந்த விஷயம் நடந்தாச்சும் முடிஞ்சாச்சு. ஆனால் என்ன பண்ணோம், அதை ஓவர் ரைடு பண்ணி உங்கள் மனசை நீங்கள் சமாதானமாக வச்சுக்கணும். அதுதான் முக்கியமாக. ஜிதேந்திரியாக சாந்தமனாக காம குரோதாதி வர்ஜித்தக. எவ்வளோ அழகாக
சூப்பராக கட்டிலில் தூங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என் தலையெழுத்து இந்த இடத்துல படுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கேன்னு புலம்பல. சரி, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன், இன்னைக்கு இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கேன். ராமன் தான் உதாரணம். அம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்துட்டு இருந்தவன் அடுத்த நாள் கங்கை கரையில் மரத்தடியில் சாதாரணமாக படுத்துட்டு இருக்கான். சரி, இப்போதைக்கு இது கிடச்சிருக்கேன்னு சந்தோஷம். அதுதான் மெயின். காம குரோத ஆதி வர்ஜித் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தபஸ் பண்ணுறானா. ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸ்கந்தன். பர்ணாசனோ அபவத்யோகி சதுர்வர்ஷ சகசிரகம் தராம் வருஷ சகசிராணி பதைக்கேன து சஸ்திவானு. 4000 வருஷம் தபஸ் பண்ணுறான். 1000 வருஷம் ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான். தபசா தஸ்ய ராஜ்ஞச்ச க்ஷுப்தம் த்ரைலோக்கியமுத்தமம் சசால வசுதா விப்ர சமுத்ராச கம்பீரே. பூமி நடுங்கிறது, கடல்லாம் கொந்தளிக்கிறது. இவனுடைய தபஸை தாங்க முடியலையா. ஆஜக்முகு தேவதாக சர்வாக ச இந்திராக சுரகணா முனேஹே. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் இவனை பார்க்க வந்துட்டான். இவன் இடத்துக்கு இவன் எங்கேயுமே போகல. அவனை ராஜ்யத்தை விரட்டினா அவன் தபஸ் பண்ணான். தேவர்கள்லாம் இவனை தேடி வந்துட்டான். ததஸ்வயம் ஜகவாசு பகவான் லோக பாவனக. இவாள்லாம் வந்தால் பகவானும் லோகத்தை உத்தாரணம் பண்ணக்கூடிய பகவானும் வந்துட்டான். இதெல்லாம் நடக்கிறது தேவப்பிரயாகை சங்கமத்தில். சங்க சக்கர கதா பத்ம வனமாலா விராஜித. சங்கம் சக்கரம் கதா பத்மத்தோட வனமாலை போட்டு பகவான் காட்சி கொடுக்குறான். வாமே சந்யஸ்த லக்ஷ்மீக. இடது பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்கா. கௌஸ்துபா முக்த கந்தரக. அவ்வளவு அழகா பகவான் கௌஸ்துவமணி எல்லாம் தரிச்சுருக்கான். பீதாம்பரக சதுர்பாகு நவநீரதவ திருச்சிஹி. பீதாம்பரம் தரிச்சுருக்கான். ஜோர குண்டலங்கள்லாம் போட்டுருக்கான். ஃபஸ்ட் கிளாஸாக பீதாம்பரம் 4 திருக்கைகளோட நீருண்ட மேகம் போன்ற ரூபத்தோட நவநீர தாபாத்து அப்படின்வா. நவநீரம் போல நீருண்ட மேகம் போன்ற ரூபத்தோட அவ்வளவு அழகா நானா மணிகணா பத்த கேயூராதி விபூஷித. கேயூரம் குண்டலம் எல்லாம் போட்டுருக்கான். ஸ்புரத் குண்டல கண்ட ஸ்ரீர் கருடோபரி சம்ஸ்தித. சங்க சக்கர கதா பத்மத்தோட 4 திருக்கைகளோட பீதாம்பரத்தோட கௌஸ்துபமணியோட இடது பக்கத்தில் லக்ஷ்மியோட அழகான மணிகளால் உண்டாக்கப்பட்ட தோள்வளை கைவளை கிரீடம் இதெல்லாம் தரிச்சுண்டு ஃபஸ்ட் கிளாஸாக கருடன் மேலே உட்காந்துண்டு காட்சி. நம்ம நாராயணன் இந்திரத்யும்ன ராஜாவுக்கு. நாரதாத்யைர் மகாபக்தைர் மகாமுனிகணைஸ்ததா ஸ்தூயமானோ ரிஷிகேஷோ ராஜ்ஞாவை பிரத்யதிருஷ்யத. நாரதர் முதலான முனிவர்கள் எல்லாரும் பகவானை சூழ்ந்து நன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார்கள். திருஷ்டுவா நாராயணம் தேவம் பக்தி கத்கதயாகிர. அப்படி நாராயண பார்த்தோன்னா தொண்டை தழுதழுக்க ஆனந்தமாக ஆனந்தாஸ்ருபரி. ரொம்ப அழகாக ஆனந்தாஸ்ருபரி பரிசிஹித்த வக்ஷாக ராஜ கரோஸ்துதுபிஹி. அவ்வளவு அழகாக ஆனந்த கண்ணீர் வழியும்படியாக ராஜன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் சுவாமியை. இந்திரத்யும்ன உவாச்ச பிரம்ருஜ்யமானஹ பயசா ந வைத்வம் பிரம்ருஜ்யசே ரூப விவர்ஜிதோசி அபாணிபாதக பிரகரோஷி சர்வமனேத்ரகத் பஷ்யசி சர்வ விஸ்வம். கால் இல்லாமல் நடப்பாய், கை இல்லாமல் காரியம் செய்வா, கண் இல்லாமல் நீ பார்ப்பாய். அனிச்சகஸ்துவம் அனிச்சகஸ்துவம் பிரகரோஷி சர்வம் விமோகः பாலயசீவ விஸ்வம். நாராயணோ அஸ்யக்ஷுஹு த்ரிதோசி சர்வம் சராச்சரம் விஸ்வமயோனியோனிஹி.
न दिव्यचक्षुर्भवति अदर्शनेन लोकचक्षुर्न च शास्त्रचक्षुः भवत्कृपालेश सुदिव्य चक्षुर्हेतुर्भवेद्वै परमेश्वरेश्वरेश सहस्रशीर्षा पुरुषो भवान् वै सहस्रनेत्रस्य सहस्रपादः सृष्ट्वा तु भूमिं गगनं च विष्णो दशाङ्गुलं भावन संस्थितो वै. இந்த புருஷ சூக்த மந்திரம் மாதிரியே சொல்கிறான். சகசிர தலைகள் உண்டு, சகசிர நேத்திரங்கள் உண்டு, சகசிர பாதங்கள் உண்டு. எல்லாத்தையும் நீ தான் அங்குள்ள மாத்திரத்தை சைஸில் இருக்காய். ச ஏவ நாராயண புருஷகத்வம் சர்வம் ச பூதம் பவபாவனம் ச உதாமிருதத்வஸ்ய பவானீஷான அன்னேன யத்வை அதிரோகதீவ ததோ விராட் பூருஷகோ பபூவ ததோ விராஜத்வதிபூருஷஸ்ச ஜாத ச ஏவாத புரஸ்து பச்சாத்விஸ்வம்பரோ வை சததார தேவக தஸ்மாத்விராஜஸ்து பபூவ யஜ்ஞோ யஜ்ஞாத்ரிசசாமயஞ்சுஷீ சந்தः यज्ञान् महापूरुषतो बभूवुः भूतानि सर्वाणि चराचरं च मुखं तु विप्रोस्य परात्मनश्च बाहोस्तु राजन्यघनो बभूव ऊर्वोस्तु वैश्यपदयोश्च शूद्र एवं विदो वै प्रकरोत्तु सृष्टिं. சரியா புருஷ சூக்த மந்திரத்தினுடைய விஷயங்களை அவன் ஸ்லோகமாக சொல்கிறான். அவனோட முகத்துலேருந்து பிராமணர்கள் வந்தால் தோள்கள்லேருந்து ராஜன்யா பாஹு ரொம்ப அழகாக புருஷன் வரும். ஊரு ததஸ்ய யத்வைஷ்யக பத்பியாகும் சூத்ரோ அஜாயத. அதே தான் உன்னுடைய தொடையிலிருந்து வைஷ்யர்கள் உண்டானார்கள், உன்னுடைய திருவடியிலிருந்து சூத்ரர்கள் உண்டானார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். சக்ஷோதி சூரியோ மனஸ்தஸ்து சந்திரஹ ஸ்ரோதேனே வாயுஷ்ச முகாத்து வஹ்னிஹி சதந்தரிக்ஷம் பவதஹ சுணாபிதப்பத்யாம் து பூமிஸ்து ததா பபூவ. எக்ஸாக்டாக புருஷசூக்த மந்திரத்தினுடைய வியாக்கியானம் மாதிரி ராஜா பேசுகிறான். ஏவம் விதஸ்ய மஹத புருஷஸ்ய தஸ்ய விக்ரீடிதோ பகவத பரமேஸ்வரஸ்ய பிரம்மாதயோபி சததம் பவதோ முராரேன் விஷயந்த உபயாந்தி ந வை விராமம் அஹம் ஹி மாயா கணலோபபாஷபுத்தோ वराको भव सिंधुमग्नः जाने कथं ये पुरुषोत्तमयश स्तुतिं महेशादिभिरप्यलभ्यां दासोऽस्मि ते नाथ वरप्रभो भो समुद्धरोद्धारक भो रमेश संसार दुस्तार समुद्रभग्नं நமோ நமஸ்தே சதசோ நமஸ்தே. பிரபோ உனக்கு 100 திரும்ப திரும்ப நமஸ்காரம், 100 நமஸ்காரங்கள். என்னை காப்பாற்று, இந்த சம்சார லோகத்திலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறான். இதி ஸ்துதோவை பகவானு முராரிர் நரேஸ்வரேரான பிரதிம் அப்ரதேஜசா உவாச்ச வாச்ச பரமேஸ்வரஸ்தம் பிரஜேஸ்வரம் நாரத பக்தவஷ்யக. ஸ்கந்தன் சொல்கிறார். அவனுடைய ஸ்லோகம் எல்லாம் கேட்டு பகவான் சந்தோஷமாக ஜம்முன்னு இந்த ராஜனை பார்த்து சொல்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச துஷ்டோஸ்மி தே மாணவநாத பூப பிரசாதி மாம் காமதுதம் பிரசன்னம். நல்லா பிரசன்னமாயிட்டேன்ப்பா. ஜாதம் ஸ்வரூபம் தபசாசு திவ்யம் வரம் மகேஷாதிபி அப்யலப்யம். என்ன வரமானா கேளு, எல்லாமே தரேன் உனக்கு. மகேஷாதிவர்களுக்கெல்லாம் கூட கிடைக்காத வரங்கள்லாம் கூட நான் உனக்கு தரேன். கிருஹான மத்தோ கிலராஜ்ய சம்பதோ நஹி த்ரிலோகே பவதோப்யலப்யம். எல்லாம் கிடைக்குங்கண்ணா. உலகம் 3 லோகத்தில் ஒன்று கிடைக்காதுன்னு ஒன்று கிடையாது, எல்லாமே நான் தரேன். மயி பிரசன்னே வதமானசே யத்ததாமி சர்வம் யத்பூ புராந்தரே. உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்னெல்லாம் உண்டு மனசில் கேளு. இந்திரத்யும்ன உவாச்ச ராஜ்யம் நயாச்சே நச்ச ராஜ்ய சம்பன்னம் புத்திர பௌத்ரான்னு ச பிருத்தியவகீனு பிருத்தியவர்கானு. ராஜ்யமோ ராஜ்யம் இல்லாட்டி சம்பத்திர புத்திர நல்ல நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ராஜபோகம் புத்திர பௌத்ராதிகள் வேலைக்காரா அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா.
ந மித்ரவர்கான் க்ஷணசங்க பங்குரான் பக்திம் பிரயாச்சே பவதோ ரமேஷ. இது எல்லாம் க்ஷண நேரத்தை காணாமல் போயிடும்பா, உன்னிடத்துல பக்தியை கொடு எனக்கு. யதா நமே த்வச்சரணாரவிந்தோ ஸ்மிருதிஷ் அச்சுதாக சாத் பவபந்தமோச்சனி. அப்போ அவனோட திருவடிகளில் மாறாத பக்தி இருக்கட்டும். இதம் ஸ்வரூபம் பவதோ முராரே சசங்க சக்கரம் சகதம் சபத்மகம் மன்மானசே சியாத் யதி வை தயா மயி ந ராஜ்யலோபேன நச்சமாம் பிரலோபய. எந்த ஸ்திதியிலும் இந்த ரூபம் என் மனசை விட்டு நீங்காதிருக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணு. தன்யோஸ்மி தே நாத வரம் ததீயம் ஜாத்தம் ரமேஷா பிரதிமம் ஹி தர்ஷனம். எப்பொழுதும் உன் தரிசனம் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வரமெல்லாம் கேட்குறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஆரம்பித்தது அறம்பொருள் இன்பம் வீடு வேணும்னு தான். ஆனால் சுவாமி பார்த்தோன்னா ஒன்றும் வேண்டாம் சாமி, ஓ ரூபம் மனசில் லயப்பட்டா போதும். எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அதாவது சுவாமியை பார்த்த பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அல்பம் அப்படின்ற புத்தி வர்றது அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார் சுவாமியோட ரூபம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்திரத்யும்ன மகாராஜ பக்தோசி மம சுவ்ரத பக்திஸ்தே ஹுத்தமா ஜாதா சர்வகாம பிரதா பிரபு. அற்புதமான பக்தன்தானி. இதானிம் ராஜ்யபோகம் துவம் குரு பூபயதா சுகம் மயி பாவம் சமாஸ்தாய மயி சர்வம் நியோஜ்யச்ச. அழகா இந்த ராஜ்யபோகம் அனுபவி நன்னே நினச்சின்று குரு கர்மாணி ராஜ்யஸ்ய மயி சந்நியஸ்ய பூமிப. என்ன நினச்சிட்ட கர்மாவெல்லாம் பண்ணு. சர்வம் மாமேவ சம்பஷ்யன்னு கர்மபந்தோ நதே பவேத். எனக்கே எல்லா கர்மாவுடைய பலன்களை அர்ப்பணம் பண்ணிட்டு அப்போ நீ பந்தப்பட மாட்டாய். பశ్చాது ராஜ்யாவசானே து மாமேவத்தம் கமிஷ்யசி. ராஜ்ய பரிபாலனா முடிஞ்சுட்டும், ஜன்மா முடிஞ்சு என்னையே வந்து அடைவா. இதம் க்ஷேத்திரம் மகாபுண்ணியம் சர்வபூத உபகாரகம். இந்த இடம் இருக்கு பாரு, எல்லா ஜீவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இடம். பவிஷ்யதி மகாராஜ சர்வகாம பலப்பிரதம். அஸ்மின் தீர்த்தே து யோ மர்த்தியக ஸ்நானம் வை பிரகரிஷ்யதி. இஹலோகே வரான் போகான் பிராபிய பశ్చాத் பராம் கதிம். இது உத்தமமான தீர்த்தம் இது. இங்கே யார் ஸ்நானம் பண்ணுறாலும் அவளுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். கமிஷ்யசி மகாபாகோ சத்தியம் சத்தியம் ந சம்சயக. அழகா நீ கிளம்ப, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ராஜ்ய பிரஷ்டோபி யோ மர்த்தியோ விதினா ஸ்நானம் ஆச்சரேத். இந்த இடத்துல ஸ்ரத்தையோடு யார் தீர்த்தம் ஆடுறாளோ அவள் எல்லா ராஜ்யத்தை விட்டு அவள் துரத்தினாலும் கூட, ராஜ்யத்தை இழந்தவாளாக இருந்தாலும் ராஜ்யம் பிராப்னோதி விபுலம் அந்தே ஸ்வர்கே மஹீயத்தை. அவளுக்கு திரும்ப ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும். புத்திரார்த்தி லபதே புத்திரான் தனார்த்தி லபதே தனம். யாருக்கு புத்திரன்லாம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு புத்திரன் கிடைக்கும். யாருக்கு தனம் வேணும் கேட்குறாளோ அவளுக்கு தனம் கிடைக்கும். மோக்ஷார்த்தி லபதே மோக்ஷம் அஸ்ய தீர்த்தஸ்ய சேவனாத். அதாவது ராஜ்யம் வென்றவாளுக்கு ராஜ்யம், குழந்தைகள் வென்றவாள் குழந்தைகள், தனம் வென்றவாளுக்கு தனம், மோட்சம் வென்றவாள் மோட்சம். எல்லாம் இந்த தீர்த்தம் கொடுத்துரும். அஸ்மின் தீர்த்தே மகாராஜ யத்கிருதம் வை ததக்ஷயம் இதி ஸ்தோத்திரம் துவயாக்கியாதாம் பக்தி வைராக்கிய சம்யுதம். இந்த இடத்துல பண்ணுறது எல்லாமே அக்ஷயமாக ஆகிடும். பார்க்கணுன்னா நீ இவ்வளோ அழகாக ஸ்தோத்திரம் பண்ணியே. சர்வசாஸ்திரமயம் திவ்யம் படதாம் சுணுவை பலம். எல்லா வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தா என்ன பலன் உண்டோ அந்த பலன் நீ சொன்ன இந்த ஸ்தோத்திரத்தை படித்தா உண்டு. அதுக்காக ஃபுல்லாக படித்தேன், அர்த்தம் சொல்லணும்னா கூட. அதீதானி ச சாஸ்திராணி வேதா சர்வே பரிஸ்ருதாக. எல்லா வேதங்கள்லையும் சொல்லப்பட்டு படித்து குடித்த வாழ்க்கை என்ன பலன் உண்டோ அந்த பலன் உனக்கு இந்த ஸ்லோகத்தை படித்த வாழ்க்கை கிடச்சிடும். ஸ்நாதம் ச சர்வ தீர்த்தேஷு பூஜிதா பிரதிமா சுபாக தத்தா மஹி மேருயுதா தேனவை பிரவராத்மனா. எல்லா தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி எல்லா பகவானுடைய திவ்யமான பூர்த்திகளை பூஜை பண்ணி மேருக்கு சமானமான தானமெல்லாம் கொடுத்தா என்ன பலன் உண்டு அந்த பலன் படேத்வா பாடயத்வாபி சுணோதி ஸ்ராவயேதபி. படிக்கிறவா படிக்க சொல்கிறவா, கேட்குறவா கேட்கும்படியா பண்ணுறவா. யத்வா அகோச்சரம் ஸ்தானம் தத்வை பிராப்னோதி மாணவக. மகோன்னதமான வைகுண்ட லோகம் வரைக்கும் அடைஞ்சுடலாம். இந்த
இந்திரத்யும்ன ராஜாவினுடைய ஸ்தோத்திரத்தை படித்தவா படிக்க சொல்கிறவா கேட்டவா கேட்கும்படி பண்ணவா. ஸோ உங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு, எனக்கும் பிரயோஜனம் உண்டு. இப்படி ரொம்ப அழகாக இந்த இந்திரத்யும்ன ராஜாவினுடைய தபஸ் பற்றி சொல்கிறார். அதன் பிறகு ராஜா ஜம்முன்னு கைகுபிட பகவான் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். உடனே சந்தோஷமாக ராஜா அந்த வைஜபாயன முனிவர் இடத்துலேருந்து உத்தரவாயின்னு அவன் கிளம்பினான். ஸ்வதேஷே ஆகதஸ்தத சத்ருன் விஜயித்த சர்வாஸ்து மகாராஜோ பபு. திரும்பியும் சத்ருக்களை ஜெயிச்சுட்டு அவன் ராஜாவான அந்த இடத்துல பகவான் எப்பொழுதும் தங்க ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய ராஜ்யத்தில். தத்ராபி பகவான் ஈ சமாஸ்தாப்பிய சதாஹிருதி கிருத்தவான் ராஜ்யபோகம் து சமுத்ராந்தம் ஹி நாரத. நல்ல ராஜ்யபோகம் அனுபவிச்சான். விஷ்ணுர்வை பகவான் தத்ர நித்தியம் சந்நிஹிதோ அபவத். பகவான் அங்கே பர்மனெண்ட்டாக தங்கிட்டான். நாமாசியா அபூத் தேசஸ்ய புருஷோத்தம க்ஷேத்திரம். அவனுடைய ராஜ்யத்துக்கு புருஷோத்தம க்ஷேத்திரம்னு பேர் வந்துருக்கு. அப்போ இதுக்கப்புறமா தான் ஜெகநாதர் கோவில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஜெகநாதனோட கோவில் அங்கே இல்லை. ஸோ நமக்கு புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தை கொடுத்ததும் தேவப்பிரயாகை தான். தீர்த்தராஜ பிரசாதேன ஸ்ரீவிஷ்ணோஹோ பரமாத்மனः ராஜ்யபோகானு து கிருத்வா வை ஜகாமாந்தே சுரோத்தமம். எல்லாம் கொடுத்துட்டார் பகவான். மாத்திரைவ தீர்த்தராஜே து வைஜபாயன ஏவச்ச. இவன் கிளம்பி போயாச்சு. அவனோட ராஜ்யத்தில் ஜெகநாதன் வந்தாச்சு. புருஷோத்தம க்ஷேத்திரம்னு அதுக்கு பேர் வந்தாச்சு. அங்கே பகவான் பர்மனெண்ட்டாக இதான் இருக்கான. இன்றைக்கும் பையன் இன்றைக்கி தான் குண்டிச்சா பவனத்துக்கு ஓடிட்டு இருக்கு பையன். அதான் பாருங்கள் அந்த பயலுக்கு எத்தனை பொசசிவ்னஸ் பாருங்கள். இந்திரத்யும்ன ராஜாவினுடைய கதையை அவனுடைய ரத யாத்திரை அன்றைக்கி ஆரம்பித்து அது நேற்று நின்றுடுத்து. இதுக்காக தான் நின்றுக்கான்னு தெரில. சாதாரணமாக முக்கால்வாசி அது பாதியிலே வந்து நிற்பான். நேற்று அந்த ஸ்ரீமந்திரம் வாசல்லையே நின்று இருக்கு பையன். இன்றைக்கி தான் கிளம்பியிருக்குன்னா என் இந்திரத்யும்னராஜனுடைய கதையை சொன்னா தான் கிளம்புவேன் வெயிட் பண்ணியிருக்கான் பையன். யார் அறிவார் ஜெகநாத லீலையை எதுக்காக வேணாலும் நிற்பான். அது இந்திரத்யும்னராஜன் தானே அவனோட ஃபேவரட். அதனால் பகவான் இன்றைக்கி தான் கிளம்பியிருக்கான். அப்போ அந்த இடத்துல வைஜபாயினர் உட்காந்துன்னு இவர் பாட்டுக்கு தியானம். விஷ்ணும் ஏகாகிர சேதசா சம்ஸ்மரம் ஸ்துச்ச இந்திரத்யும்ன தபஸ்தானாத் ஊர்தபாகேஹி பர்வத்தே குஹாம் வை காரயித்வா து சிதோ வை முனிசத்தமக. இவன் தபஸ் பண்ண இடத்துல கொஞ்சம் மேல் பாகத்தில் இந்த வைஜபாயன முனிவர் தபஸ் பண்ணார் அப்படின்னு அதை தேடி கண்டுபிடிக்கணும் இந்த இடத்தெல்லாம். இதிதே கதிதம் சர்வம் இந்திரத்யும்ன தபஸ்தலம் யதாவை தீர்த்தராஜஸ்ய நாமதேயம் பபூவக. அவ்வளோ சிரேஷ்டம் இந்த இந்திரத்யும்ன ராஜனுடைய விஷயம். ய இதம் தீர்த்தராஜஸ்ய உற்பத்திம் சாபி வைபவம் ஸ்ருணோதி வியாக்கரோத்யேவ சோபி யாதி பராம் கதி. இந்த கதையை கேட்குறவாளுக்கும் சத்கதி உண்டு. இப்படியாக ஸ்கந்தன் நாரதருக்கு ஜோராக இந்திரத்யும்ன ராஜனுடைய தபஸை பற்றி விஸ்தாரமாக சொல்லி முடித்தார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஜெகநாத பகவான் கி ஜெய். ஜெய் போலோ புருஷோத்தம க்ஷேத்திர கி ஜெய். புரி தாமிற்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், மகோன்னதமான அன்பிற்கும் ஆசிர்வாதத்திற்கும் அருளுக்கும் வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ண. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம்.